நம்முடைய திரு சோமு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள்ட்ட கேட்கலாம். ரஜினியோடைய இந்த கருத்துல ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர் ஒரு மறைமுகமாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு, விஜய் மேல ஒரு விமர்சனம், அப்படித்தானே அதோடைய அர்த்தமாகுது. அந்த மாதிரி இதை நம்ம பார்க்கும்போது இது எப்படின்னா, ஏற்கனவே இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு அப்படின்ட்டு, அது ஒன்றும் டாக்டரேட் இல்லை, இது இல்லை, அது ஒரு விஷயம். அதனால அந்த பட்டம் ரொம்ப நாளா அதை ரஜினிக்கு கொடுத்திருக்கிற பட்சத்துல நடுவில் விஜய் அந்த பட்டத்துக்கு சொன்ன கொண்டாட ஆரம்பித்தார். அதாவது அவர் சார்பானவர்கள் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல, இவர் மறைமுகமா அதுக்கு அமைதியா இருந்துட்டாரு. மறைமுகமா அதை ஏற்றுக்கொண்டது போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரஜினி தன்னுடைய படத்துல இந்த குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா, இதெல்லாம் அரசியல் மேட்டர்ல இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு நினைக்காதீங்க, பேச வேண்டியதா இருக்கு, சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு இந்த குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா கோடி பேர் வருவான், வெட்டுவான், போவான்னா விஜய் மறைமுகமா வைத்து அவர் அந்த பாடலாம் கூட பாடினாரு. அந்த ஒரு வருத்தம் விஜய் மீது ரஜினிக்கு இருக்கும். அந்த ஒரு சூழல்ல தான் இதுல இன்னொரு விதம்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மேல உள்ள ஒரு கோபத்துல, தனிப்பட்ட பகையில, வெறுப்புல அவரை எதிர்த்து வடிவேல் பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப எதிரணியில போட்டியிட்டது முக்கியமான தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அந்த பக்கம் இருக்காங்க. இவர் திமுக அணிக்காக பேசுறவரு ஜெயலலிதா பத்தி ஒரு வார்த்தை பேசல, முழுக்க முழுக்க விஜயகாந்த் தான் விமர்சிச்சு பேசியிருந்தாரு. இப்ப இவருக்கு விஜய் மேல உள்ள ஒரு கோபம், ஆத்திரம், உள்ள வருத்தம், இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சரி இதை நம்ம பயன்படுத்திக்குவோம்னு நினைக்கிறாரு. இது ஒரு வகையான ஆன்மீக அரசியல் நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அதோடைய வெளிப்பாடு தான் இது. ஹலோ, ஆன்மீக ஆன்மீக அரசியல் இங்க வந்ததுன்னு கேட்டேன். இல்ல, ஆமா, அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சசிகலா ஒரு ஊழல் வழக்குல வெளிப்படையாக குற்றம் சாட்டப்பட்டு ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சாரு. அவரு வீட்டுல போய் அவர் புதியத்துல நின்று இந்த வீட்டுக்கு வந்தோடனே கோயில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கு. இதுல இருந்து ரஜினியுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். சோ அவருடைய மாநில பக்கம் இதுவும் ஒரு ஆன்மீகமான ஒரு அரசியலா தான் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அதுக்காக நான் விஜயோடைய பகுதியை நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அவருடைய நடவடிக்கையை நான் கடுமையா விமர்சிச்சு தான் நான் அதை பத்தி நான் பேசுறேன். தந்தி யூடியூப் சேனல் நினைக்கிறேன். அதுல விஜய் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த அரசு சொல்லி இருக்குது, காவல்துறை சொல்லி இருக்குது, பிரச்சனை வேணாங்க, ஒரு 3 மாவட்டத்துக்கான உங்க ரசிகர்கள் மட்டும் வரட்டும் அப்படின்னு. ஆனா அது தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஊடகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப விஜயோடைய என்ன என்னன்னா, ரேம்பாக்கு அதை சொல்றேன், இந்த நடைபயண பிரச்சாரம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப இவர் நினைச்சாருன்னா அந்த தொண்டர்களை ரொம்ப ஈஸியா எல்லாம் ஒதுங்கி நின்று போக்குவரத்து தடைபடக்கூடாது, கரெக்டா போகணும் அப்படின்னா விமான நிலையத்திலிருந்து அந்த திருச்சியில மரக்கடை பகுதிக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல போயிருக்கலாம் அந்த வேன்ல. 4 மணி நேரங்கிறது வேணுனே செஞ்ச ஒரு விஷயமா தான் படுது இப்ப விஜய் செஞ்ச ஒரு விஷயம். அதனால நான் விஜய்க்கு ஆதரவா ஒரு இதை கண்மூடித்தனமா பேசுறேன்னு இல்லை. இந்த ரஜினியோடைய இந்த ஒரு விஷயத்துல வேற எந்த அரசியலும் இல்லை, தன்னுடைய ஒரு சுயநல அரசியல் தான் வழக்கம் போல். தற்செயலா கூட சொல்லிருக்கலாம்ல, ஒரு முதலமைச்சரை பாராட்டுறதுக்கு அவர் எல்லாருக்கும் சவாலாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு நேர்மறையா சொல்லிருக்கலாம். நம்ம ஆர் வி ரீடிங் டூ மச் இல்ல. என்னன்னா, இப்ப இது சில பேரை சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊர்ல அவன் ஒரு அதாவது ஒரு தண்ணி ஒரு முறைக்கு குடிக்கிறது இல்ல ஒரு எச்சில் துப்புறது கூட சும்மா சுப்ப மாட்டாயா, ஒரு மூச்சு விடுறது கூட அதுல எல்லாத்துலயும் காரணம் இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு நபர் தான் ரஜினி. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அவ்வளவு புத்திசாலியான கருத்து அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. திரு ரமேஷ் சொல்லும் போது அவர் மேம்போக்கா சொல்லியிருப்பாரு, அவருக்கு உள்ளர்த்தத்தோட சொல்லியிருக்க மாட்டாருன்னு இருவேறு பார்வைகள் இருக்கு. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.